இன்று ஆதிகால பரிகாரங்கள் குறித்து மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைப்பதற்காகவே நம்முடன் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவளி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. அதாவது என்னன்னா, எங்களுக்கெல்லாம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு வாழணும்னு ரொம்ப ஆசை சார். வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை இல்லாம இருந்தா குழந்தைகளும் சரி சுத்தி இருக்கவங்களும் சரி ரொம்ப அழகா சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பம் அமையதுங்கிறது நமக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும்லாம் சொல்றாங்க. அதாவது கணவன் மனைவிக்கு எடுத்துக்காட்டா சிவபெருமானையும் பார்வதியும் சொல்லுவாங்க. ஆனா உங்ககிட்ட கேட்கறது இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். திருவள்ளுவரும் வாசுகியும் கணவன் மனைவி சிறந்த எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். ஏன் அவங்க ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அம்மா கேட்ட குரல் அற்புதமான ஒரு விஷயம். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது இந்த உலகத்தில் எத்தனையோ ஒரு புண்ணியம் செய்திருந்தால் தான் நம்ம கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியும். அதில் பாருங்கள், ஒரே வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் நல்லபடியாக வாழ்ந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்திருக்காங்க. அப்போது இந்த கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ளே பாருங்கள், எத்தனையோ மன உளைச்சல், அவங்களுக்கு தீராத துன்பம், கடன், வீட்டில் பிள்ளை பிழைக்கல, அண்ணன் தம்பி ஒன்று சேரலை, இப்படி எதோ நினச்சிட்டும் கூட ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கமான விஷயத்தை நினச்சிட்டு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்ய உறவு இல்லாமல் இவங்களுக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும்னா நம்ம ஒரு மகானை பார்த்து நம்மளும் வாழணும். இதுக்கெல்லாம் நல்லபடியாக வாழ்வதற்கு ஒரு மகானை பற்றி இன்றைக்கி சொல்கிறேன். திருவள்ளுவருடைய பாரம்பரியமாக திருவள்ளுவருடைய மனைவி வாசகி அம்மா. அந்த வள்ளுவர் வாசகின்னு எப்படி பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவர் ஒரு காலத்தில் அவர் சாப்பாடு சாப்பிடுவார், எப்பவுமே சாப்பிடுவார். அப்போது அந்த வாசகி அம்மா அவங்க சாப்பாடு போடுவாங்க. அப்போ வாசகி அம்மா ஒரு நீட்டாக சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் கிழக்கு முகமாக உட்கார வச்சு, எப்போவுமே அவரை கிழக்கு முகமாக தான் உட்கார வைப்பாங்க. சூரிய ஒளி அவர் மேலே படுற மாதிரி கிழக்கு முகமாக உட்கார்ந்து தலவாழை இலை விரித்து அதில் தண்ணி தொளித்து அதில் சாப்பாடு போட்டு பக்கத்துலேயே உட்காந்து பரிமாறுவாங்க. அப்போ திருவள்ளுவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடுப்பில் இருந்து ஒரு சோக்கனா பை மாதிரி ஒன்று வச்சுருப்பார். அதில் ஒரு ஊசி எடுத்து அந்த இலையில வச்சுருவார். அந்த தண்ணி ஒரு டம்ளர் அவர் வச்சுருவார். அப்புறம் வாசகி அம்மா சாப்பாடு போடுவாங்க. அது சாப்பாடு போட்டாங்கன்னா மனசார சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஊசி எடுத்து சோக்கடை பையில் வச்சுக்கிட்டே போவார். இப்படியே காலங்கள் ரொம்ப நாளாக போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் இறுதி நாள் நெருங்கி வருகிறது, இறைவன் அழைக்கும் தெரிகிறது. அந்த நாள் அவர் வரும்போது அந்த திருவள்ளுவர் பாரம்பரியமாக அவர் சாப்பாட்டு இருந்தவர் ஒரு நாள் கூப்பிட்டு, வாசகி அம்மா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டு, என்னுடைய மரணம் நெருங்கிருச்சு, எங்கூட இது வரைக்கும் நீ வாழ்ந்ததில் உனக்கு ஏதாவது குற்றங்குறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லு, அந்த குற்றங்குறைகளை பார்த்து நான் அதையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். குறையோடு ஒரு மனிதன் வாழ்ந்து போகக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் உன்னை இப்போ கூப்பிட்டு சொன்னேன். ஏதாவது உனக்கு குறை இருக்கான்னு அவர் கேட்கும். அதுக்கு அவர் வாசகி அந்த அம்மா கேட்குறாங்க, எனக்கு எந்த குறையும் இல்லைங்க, என்னை நீங்கள் நல்லா கல்யாணம் பண்ணி எனக்காக வாழ்ந்து எனக்காகவே நிறைய உழைப்பை செலுத்தி மனசார நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. எனக்கு அதுவே உங்களோட வாழ்ந்ததில் எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. அந்த வாழ்க்கை எனக்கு இன்னொரு ஜென்மத்திலேயே எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி எனக்கு எந்த குறையும் இல்லைங்க, என்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லும். அதுக்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு குறை வேணால் இருக்குது, அதை வேணால் உங்கள்கிட்ட கேட்டால் மன வருத்தம் ஆகுமா ஆகாதான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு குறை இருக்குது, அந்த குறையை இப்போ நான் கேட்கலாங்களான்னு கேட்கும். கண்டிப்பாக கேளுமா அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நான் சாப்பாடு போடும்போதெல்லாம் ஒரு ஊசி எடுத்து தலவாழை இலையில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுவீங்க, அப்புறம் மறுபடியும் தண்ணி குடிச்சிட்டு அந்த ஊசி எடுத்து சோக்கடை பையில் முடிச்சு போட்டுட்டு போயிடுவீங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, இது எனக்கு இந்த ஊசி எடுத்து எதுக்கு இலையில வைக்கிறீங்கன்னு எனக்கு ஆதி காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அர்த்தம் புரியல. அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்குதுங்களா, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதான்னு கேட்கும். அதுக்கு அவர் வாசகியை பார்த்து திருவள்ளுவர் சொல்கிறார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்னோட வாழ்ந்ததில் உனக்கு கோபம் வந்துருந்துச்சுன்னா, மனசுக்குள்ளே கோபம் இருந்தால், ஒரு பெண்ணோட மனசுக்குள்ளே கோபம் இருந்தால் அவங்களாம் முகத்தை பார்த்து காமிச்சா தான் உண்டு, இல்லைன்னா மனசுக்குள்ளே வச்சிருக்கிற கோபத்தை ஒரு ஆண்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீ எனக்கு சாதம் படித்து போடும்போது
நீ இலையில சாப்பாடு போடும்போது கோபத்தில் சாப்பாடு போட்டீங்கன்னா அந்த சாதம் வந்து மண்ணில் சிந்தும். அந்த மண்ணில் இருந்து அப்படியே சோறு எடுத்து சாப்பிட முடியாது. அதனால் அந்த ஒரு ஊசி எடுத்து அந்த பருக்கையை, அந்த அரிசியோட அந்த சோறு பருக்கையை அந்த ஊசியில் குத்தி இந்த தண்ணியில் அலசி உருவி போட்டு சாப்பிட்லான்னு நினச்சேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊசிக்கு வேலையில்லை, தண்ணிக்கு வேலையில்லை, நீ தான் உண்மையான வாசின்னு சொன்னார். எனக்கு அருமை சார், அருமை சார். இவங்களை வந்து வழிபட்டா வந்து எங்களுக்கு வந்து குடும்ப ஒற்றுமை நிலவுமா சார்? அது கிடைக்குமா? அந்த அந்யோன்யம் தாங்கம்மா. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஊசிக்கு வேலையில, தண்ணிக்கு வேலையில உண்மையான வாசகின்னு சொல்லி அந்த சாதத்தை எடுத்து அவர் போடுறதுக்காக எடுத்து அப்போ ஒரு சோறும் கூட சிந்தாம அவர் போட்டிருக்கிறாருன்னா, அந்த வாசகி அம்மா ஒரு சாப்பாடும் கூட மண்ணில் சிந்தாம போட்டிருக்குன்னா அந்த அம்மா எப்படி பக்குவமா குடும்பம் நடத்தியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சார். அதாவது கோபமே இல்லாம ஒரு வந்து பெண் வந்து இவ்வளவு நாள் வந்து வள்ளுவருக்கு வந்து பிடித்தமான ஒரு மனைவியா இருக்கிறது வந்து ஒரு பெரும் பேர் தான். அவங்களோட வாழ்ந்ததுல எத்தனையோ கோபங்கள் உலகத்துல வாழ்ந்திருக்கலாம். எத்தனையோ மனிதர்களோட அவங்க வந்து இந்த உலகத்துக்குள்ள வந்து ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு பெரிய கொடுப்பனை வேணுங்க. அப்படி இருக்கிறதுல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு 10 சண்டை 20 சண்டை வரும் காலத்துல ஒரு தடவையும் கூட முகஞ்சொலிச்சு சாப்பாடு போடாம கோபம் இல்லாம அவங்க வாழ்ந்துக்கிறாங்கன்னா, அந்த பெண்களாக இருந்து அவங்களுக்கு எவ்வளவு பொறுமையும் நிதானம் இருந்திருந்தா அந்த வள்ளுவருடைய மனைவி வாசகியா அந்த காலத்தில் வரலாறு பெற்றிருப்பாங்க. அப்படி வாழ்ந்ததுனால தான் அன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, வள்ளுவர் வாசகி போல நீங்கள் வாழணும், அப்படி வாழ்ந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் உதாரணம் வள்ளுவர் வாசகி போல வாழுங்கன்னு சொன்னாங்க. இவங்களை வழிபடுறதுக்குன்னு ஏதாவது சிறப்பு வழிமுறைகள் இருக்குங்களா? இது ஒரு திருவள்ளுவருடைய படத்தை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றாங்க. சில குடும்பத்தில் பெரிய பெரிய மகான் தானே நினச்சி கும்பிட்றாங்க. நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 1330 குறள் எழுதினவர் திருவள்ளுவர். அந்த 1330 குறள் திருவள்ளுவர் எழுதுனதுனால அந்த ஒரு திருக்குறள் புத்தகத்தை வாங்கி டெய்லி ஒரு குறள் படித்து இந்த உலக நன்னெறியாக வாழ்கிறதுக்காக ஒரு முறை ஒரு குறளை ஒரு நாள் படிச்சுட்டு அந்த விளக்கத்தை அறிஞ்சிட்டு வாழ்ந்தாங்கன்னா வள்ளுவர் வாசகி போல அவங்க குடும்பத்திலையும் ஒரு நிதானமான வாழ்க்கை வருங்கிறதுக்காக நீங்கள் ஒரு புக்கை மட்டும் வாங்கி வீட்டில் வச்சு தினமும் ஒரு குறள் படிச்சுட்டு இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள 1330 குறள் எழுதின திருவள்ளுவருடைய அந்த இயற்கையான அந்த வானில் இருக்கக்கூடிய சக்தி அந்த குடும்பத்துக்குள்ள அப்படியே இருக்குங்க. அந்த குடும்பத்துக்குள்ள அப்படியே இருக்கும்போது பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஒரு திருவள்ளுவர் அதுக்குள்ளே குடியிருக்காரு, வாசகி அம்மா அதில் குடியிருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் பிரிவினை வராதுங்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் திருக்குறள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷம் அந்யூன்யம் நல்லா இருக்கும். அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் வள்ளுவர் வாசகி போல வாழ்றதுக்காக அந்த புத்தகமே ஒரு பெரிய ஒரு மகான வீட்டில் குடியிருப்பாங்க. கண்டிப்பா சார். தெய்வ புலவர் எழுதிய வந்து அந்த குறளை படித்தாலே வந்து வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். ஆமாங்க. அவர் முதலில் எழுதுனதே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகன்னு எழுதினார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் எழுதினார். ஆதினா அவங்க அம்மா, பகவன்னா அவங்க அப்பா. ஆதி பகவன் முகற்றே உலகம், என்னுடைய பெற்ற தாய் தந்தை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேற யாருமே தெய்வம் இல்லை அப்படின்னு முதல் குறள் தாய் தந்தைக்கு தான் முதல் எழுதினாரு. அவர் எழுதுன அந்த 1.25 வரிக்குள்ள 1.25 ஏக்கராவுக்கு உண்டான அர்த்தம் அதுல இருக்குங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த ஒரு நுட்பமான அறிவுள்ள ஒரு மகான். இன்னைக்கு உலகத்துல அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வெள்ளை ஆடை உடுத்தி மனசுக்குள்ள வெள்ளை தூய்மையா வாழணுங்கிறதுக்காக ஆதி காலத்திலேயே அவங்க வெள்ளை ஆடையை உடுத்துனாங்க. அதனால இன்னைக்கும் அது ஒரு நல்ல விதமா போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றிம்மா. வணக்கங்க.